ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் இது ஒரு பேஸ்கெட் போட்டிருக்கிறேன் பாருங்கள். இது நியூவாக போட்டிருக்கிறேன். வேறு எந்த சேனல்லாம் இருக்குதுன்னு தெரியல எனக்கு. ஏன்னா யூடியூப் சேனலில் வந்து பேஸ்கெட்டு வச்சுருக்கிற சேனல்ஸே நிறைய இருக்கும். அதனால் நம்ம அதிலெல்லாம் போய் உள்ளெல்லாம் போய் பார்க்கறது இல்லைங்க. நம்ம ஒரு கூடை பின்னுறோன்னா அதுக்கு தகுந்ததை நம்ம எடுத்து பின்ன போகிறோம். நம்ம இது பாருங்கள், இந்த ஹேண்ட்பேக்கு பாருங்கள். இது நானே போட்டது தான். எப்படின்னா, எனக்கு வந்து இது வேறு பேஸ்கெட்டுக்கு இது பண்ண நமக்கு இது போடலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் நான் போட்டிருக்கிறேன். சிவன் கண்ணில் இது வேறு யாருன்னா போட்டிருக்குறாங்களா என்னன்னு தெரியாது. இது நானாக போட்டது தாங்க. ரொம்ப அழகாக வந்திருக்குது. இந்த பேட்டர்ன்லாம் நல்லா இருக்குது பாருங்கள். கலர்ஸ் அழகாக இருக்குது. நானே போட்டேன்னு பில்டப் எல்லாம் பண்ணலைங்க. இருக்கிற நாட்ஸ் வந்து பிஸ்கெட் நாட்டு, நார்மல் பேட்டர்னு, சிவன் கண்ணு, நெல்லிக்காய் முடிச்சு, அப்புறம் அரும்பு இது மொட்டு பேக். இதுதான் வந்து நம்ம பிறக்காதுக்கு முன்னாடி இருந்திருக்கோங்க. அந்த பேட்டர்ன்லாம் ஒருத்தர் சொல்லி தந்திருப்பாங்க யாராவது. இப்போ இந்த யூடியூப் வந்ததுனால தான் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சேனல்லையும் அவங்கவுங்களோட போடுறாங்கன்னா, இந்த பேட்டர்னை வச்சு எப்படின்னா பிஸ்கெட் நாட்னா அதில் ஒரு டிசைனாக அவங்கவுங்க மைண்டுக்கு எப்படி வருதோ. ஆனால் ரொம்ப யோசனை பண்ணி தான் ஒரு சிலரும் போடுவாங்க. யாரும் போடாதில்ல. அந்த பேட்டர்ன் வரணும், அளவு கரெக்டாக எடுக்கணும் அப்படின்ற ஒரு ஆப்ஷனில் தான் எல்லாமே செய்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் யாரும் இல்லைன்னு இல்லை. யூடியூப் வந்த பிறகு அது வெளியில் எல்லாருக்கும் தெரியுது. அதுக்கு முன்னாடி கிளாஸஸ்க்கு 10 கிலோமீட்டர் 12 கிலோமீட்டர் போய் தான் நம்ம கற்றுக்கணும். அப்போவே வந்து இதெல்லாம் இருந்துச்சுங்க. நாங்கள் பிறக்கிறதுக்கு முன்னாடியே இருந்திருக்கோம். நம்ம பிறந்த பின்னாடியே அதுக்கு பின்னாடி ஸ்கூலில் சொல்லி கொடுத்தது தான் நமக்கெல்லாம். அதுக்கப்புறமா ஒவ்வொருத்தரை பார்த்து ஒவ்வொருத்தர் ஒரு பேட்டர்னில் அவங்கவுங்களுக்கு மைண்டில் வர்ற மாதிரி போடுறாங்க. ஆனால் வந்து யோசனை பண்ணியும் போடுவாங்க. ஒரு சிலர் யூடியூப் சேனலில் பார்த்தும் போடுறோம். சரிங்களா? யோசனை பண்ணாமல் யாரும் எந்த வேலையும் செய்கிறது இல்லைங்க. இந்த மாதிரி போட்டால் இந்த மாதிரி வருமா அப்படின்றது அவங்கவுங்க மைண்ட் செட்டில் வரும். எல்லாம் கஷ்டப்பட்டு தான் பின்னுறாங்க. சரிங்களா? இந்த கூடை பாருங்கள். இதனுடைய அளவுகள்லாம் சொல்கிறேன் நான். இதுக்கு வந்து நீளத்தில் 19 பூ வச்சுருக்குறேங்க. அகலத்தில் 11 வரிசை வச்சுருக்குறேன். உயரத்தில் பாருங்கள், 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 பூ. ஒன்றில் சொருவி இருக்கிறேங்க. 14 வரிசை போட்டு இந்த சைடு பாருங்கள். இதுக்கு வந்து அளவு வந்து நான் 6 அடி எடுத்துருக்குறேன். ஏன் எடுத்தேன்னா, 6 அடி எடுத்தால் சரியாக போகுமா இல்லை மீந்தமானா கூட பரட்டும்ன்ட்டு ஃபஸ்ட் டைமாக போடுறோம் இல்லைங்களா இந்த ஹேண்ட்பேக்கு. அதனால் முன்ன பின்ன வரும் அப்படின்றதுக்காக நான் போட்டிருக்கிறேன். இது போட்டுட்டு பிறகு நான் என்ன பண்ணேன்னா, இது ஃபுல்லாக இந்த இடத்துல ஃபுல்லாக எல்லாத்தையும் சொருவிடணுங்க. பாருங்கள், லேடர் நட் தான் போட்டிருப்போம். ஃபுல்லாக எல்லாத்தையும் சொருவிட்டு அதுக்கப்புறமா நம்ம இந்த கிராஸில் வர்ற நம்ம இந்த ஒரு மாதிரி ஸ்டார் பேட்டர்ன் போடுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி போட்டு நான் வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்கிறேன். இதில் கூட பாருங்கள், இது ஒன்றா போடுறது. அப்புறமா 1 2 3 4 இந்த நம்ம ரன்னிங் ஒயர் வச்சது 4 வரிசையும், இந்த கிராஸில் போடுறது 4 வரிசையும் போட்டு நான் இந்த கூடையை ஃபினிஷ் பண்ணியிருக்கிறேன். இதனுடைய அளவுகள் நான் 6 அடி எடுத்தேன் பார்த்தீங்களா. அதில் வந்து பாருங்கள், இங்கே பாருங்கள், இந்த அளவில் நமக்கு ஒயர் மீந்திருக்குது. அதை வச்சு தான் நான் என்ன பண்ணுவேன்னா, நீங்கள் இவ்வளோ எடுங்க அவ்வளோ எடுங்கன்னு நான் சொல்கிறது. இதில் நாங்கள் எவ்வளோ ஒயர்ஸ் இவ்வளோ எனக்கு வேஸ்ட் ஆகிடுது தெரியுங்களா. இதுக்கு வந்து நீங்கள் 5 முக்கால் எடுத்திங்கன்னா கூட சரியாக போயிடும். ஏன்னா நமக்கு நிறைய மீந்துருச்சு. அதனால் நான் சொல்கிறது, இது வந்து ஒரு ஹேண்ட்பேக் மாதிரி நான் போட்டிருக்கிறேன். இது எனக்காக போட்டது தான். பாருங்கள், நம்ம நல்லா உள்ளே வந்து எல்லாத்தையும் கொண்டு போகலாம், அதுக்காக போட்டிருக்கிறேன். இதுக்கு ஒரு ஃப்ளவரும் போட்டிருக்கிறேன். இது ஃப்ளவர் நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம், அழகாக க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஹேண்டிலுக்கு வந்து நான் எப்போவுமே சொல்வேன் பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் போடுவேன். நம்ம இந்த இடத்துலேருந்து நமக்கு எவ்வளோ தேவையோ அதுலேருந்து எடுத்து 3 பாகம் எடுத்து அதுக்கு கீழே நம்ம சொருகிற அளவுக்கு ஒரு ஒயர் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நம்ம போடுவோம். இது வந்து 2 ஒயர் ஹேண்டில். சரிங்களா? இந்த பக்கம் நான் கட்டலை. ஏன்னா நம்ம இந்த க்ளோஸ் மாடல் வருது இல்லைங்களா, அது வந்து நமக்கு இங்கே டிஸ்டர்பாக இருக்கும்ன்ட்டு நான் இந்த பக்கம் கட்டலை. இந்த பக்கம் மட்டும் நம்ம கட்டியிருக்கிறோம் பாருங்கள். இது ஹேண்ட்பேக்குக்கு அருமையாக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சிங்க. உங்களுக்கும் பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த கூடை எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்குதுன்றது நீங்கள் கமெண்டில் கூட சொல்லுங்கள். இதை வந்து நான் டுட்டோரியலாக போடணும் அப்படின்னாக்கா நீங்கள் சொன்னீங்கன்னா நான் போடுவேன். சரிங்களா? இந்த பாருங்கள், இந்த ஃப்ளவர் வந்து நான் எப்படி மேக் பண்ணுன்றதை நான் இப்போது சொல்லலான்னு இருக்கிறேன். பாருங்கள்,
இதுதான் மெஷர்மெண்ட்டு. இந்த ஹேண்ட்பேக்கு ரொம்ப அருமையாக இருக்குது. சிவன் கண்ணில் மேலே வந்து சிவன் கண்ணில் போட்டு மேலே வந்து கிராஸ் போட்டு ஸ்டார் பேட்டர்ன் மாதிரி ஒரு பூ வர மாதிரி போட்டிருக்கிறேன் பாருங்கள். ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். இந்த ஃப்ளவர் பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குது. கிட்ட காமிக்கிறேன் பாருங்கள். இது எப்படி போடணுன்றது நான் ஒரு நாள் சொல்கிறேன்னு சொன்னேன் இல்லைங்களா, அதை நான் வந்து போடலான்னு இருக்கிறேன். இதுக்கே டைம் ஆகிடுச்சு. ஓகே, நம்ம சேனலுக்குள்ளே போகலாம், வீடியோஸ்குள்ளே. இங்கே பாருங்கள், இதில் வந்து நம்ம அளவு எடுத்துக்கலாம். ஒயரு இந்த ஃப்ளவர் போட 1 2 3 4 5 6 7 8 9 பாருங்கள். 9.75 ஸ்கேல் எடுத்துருக்குறேங்க. 9.75 ஸ்கேல் எடுத்துகிட்டு இதை வந்து இப்படி ஹோல்ட் பண்ணி மேல் பக்கமாக சொரசொரப்பு வர்ற மாதிரி உள்பக்கம் நைஸாக இருக்கிறது மாதிரி சுற்றிக்கணும். ஃபஸ்ட்டு 2 விரலில் சுற்றிக்கோங்க. இந்த மாதிரி சுற்றிட்டு இங்கே பாருங்கள், இந்த மாதிரி சுற்றுங்க. சுற்றிட்டு ஒரு 4-5 சுற்று சுற்றிட்டு எண்ணிக்கோங்க. எண்ணி சுற்றுங்க. 5-6 சுற்றிட்டு என்ன பண்ணிங்கன்னா இங்கே பாருங்கள், இது மாதிரி கொஞ்சம் இழுத்திங்கன்னா நமக்கு இந்த ஹோல்ஸ் வந்து சின்னதாக வரும். சரிங்களா? பீடு வைக்கணுன்னா கொஞ்சம் பெருசாக இருக்கட்டும், பீடு வேணான்னா கொஞ்சம் குறுகலாக சுத்து பண்ணிக்கோங்க. நம்ம பீட்ஸ் வச்சோன்னா நம்ம இதாகுது இல்லைங்களா, அதனால் இதில் வந்து 18 சுற்று சுற்றிக்கோங்க. நான் உங்கள்கிட்ட பேசினே தான் செய்கிறாங்க. சரிங்களா? 18 சுற்று நம்ம சுற்றிக்கலாம். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், 18 சுற்று நாம் சுற்றிக்கணும். சரிங்களா? நமக்கு ஃப்ளவர் இந்த அளவுக்கு வரணும்னா இவ்வளோ சைஸ் நம்ம சுற்றிக்கினா போதுங்க. 18 சுற்று சுற்றிக்கணும். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒரு லைனு அந்த நம்ம உள்ளே இது பண்ணுறோம் பார்த்திங்களா, அந்த இடத்துல கரெக்டாக அந்த உள்பாகம் ஃபஸ்ட்டில் வருது பார்த்திங்களா, அந்த இடத்துல நீங்கள் பண்ணிங்கன்னா அந்த கொஞ்சம் லூஸ் ஆகாது. சரிங்களா? இல்லைனா உள்ளே இருக்கிற ஒயர் வெளியே வர ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி போட்டுட்டு அடுத்த லைன் பாருங்கள், இப்படி போடுங்க. அது நான் எப்படி போடுறேன்னு நான் சொன்னேன், அதனால் நான் சொல்லித்தரேங்க. அது பாருங்கள், ஒன்றில் இப்படி போட்டு இல்லைங்களா, அதுலேயே நம்ம உள்பக்கமாக இழுத்துக்கலாம். நம்ம இழுத்து மடித்து ஒவ்வொரு பூக்கும் இழுத்துனுக்காதீங்க. சரிங்களா? இங்கே பாருங்கள், ஒரு லைன் உள்ளே நம்ம சொருகிறோன்னா ஃபஸ்ட்டு ஒரு பூக்கு உள்ளர ஒரு ரவுண்டுக்கு சொருகிறோன்னா இங்கே பாருங்கள், இந்த வருது இல்லைங்களா, இதில் இது பண்ணிவிட்டு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இது ஒரு சின்ன ஒரு இதுவாக தான் நான் சொல்லித்தரேங்க. சரிங்களா? இந்த ஃப்ளவர் போடுறதுக்கே அளவு நான் சொன்னேங்க. சரிங்களா? ஒரு சிலருக்கெல்லாம் நான் அளவு சொல்லியிருக்கிறாங்க. நம்ம அதெல்லாம் சொல்கிறதில்ல, வேணாம் அப்படின்றதுக்காக நாங்கள் இது பண்ணுறேன். வாலண்டரி யாரும் வந்து டென்ஷன் ஆக்கிடாதீங்க தயவுசெய்து. ஒரு வீடியோஸ் போடுறோன்னா பாருங்கள், பிடிச்சிருந்தா பாருங்கள், பிடிக்கலன்னா இது வந்து நீங்கள் என்ன பண்ணுங்க, ஒத்தையில் வர்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. பாருங்கள், இப்படியே தான் ஒவ்வொரு இதழும் இப்படி போட்டு இப்படி போட்டுக்கோங்க. இந்த பூ வந்து இந்த ஃப்ளவர் வந்து 11 இதழ் வர்ற மாதிரி போட்டுக்கலாம். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், இது முழுசாக நம்ம போட்டுட்டோம். சரிங்களா? 11 இதழ் வர மாதிரி போட்டிருக்கிறேன் பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10 11. இப்போ வந்து நான் என்ன சொல்கிறேன்னா, இது வந்து எல்லோரும் போடுற ஃப்ளவர். சரிங்களா? இது வந்து எல்லாருமே போடுவாங்க. சரிங்களா? நான் எப்படி போடுவேன்னு சொல்கிறதுக்காக நான் சொல்கிறேங்க. நான் இப்படி தான் போட்டேன்னா அது கொஞ்சம் இதுவாக மொத்தமாக தெரியும். சரிங்களா? இப்போது நம்ம இந்த இந்த மேலே வருது இல்லைங்களா அடுத்த ஸ்டெப்பு, அது எப்படி போடுவோம், எல்லோரும் போடுறது எப்படி போடுவோன்னா இந்த இதழிலே பக்கத்தில் வருது பார்த்திங்களா, அதில் போடுவோம். நான் அப்படி போடாது என்ன பண்ணுறேன்னா அடுத்த இதழில் போடுவேன். இப்போ இங்கே முடிஞ்சிச்சு இல்லைங்களா, இங்கே போடுவேன் நான். அடுத்தது இப்படி போட்டுட்டு இப்போ மறுபடியும் நான் என்ன பண்ணுவேன்னா இங்கே பாருங்கள், அடுத்த இதழ் இப்போ இதில் போட்டோம் இல்லைங்களா, இப்போ வந்து நாம் என்ன பண்ணுறோன்னா இங்கே பாருங்கள், அடுத்த இதழ் இந்த மாதிரி நான் போடுறது. சரிங்களா? இப்படி போட்டோம்னா ரொம்ப அழகாக இருக்குதுங்க இந்த பூவு. ஏன் அப்படி போட்டோன்னா அழகு தான், எல்லா பூவும் அழகாக தாங்க இருக்குது. இது ஏன் ரொம்ப நல்லா இருக்குதுன்னு நான் சொல்கிறேன்னா பாருங்கள், கரெக்டாக இது அடுத்தது. சரிங்களா? இது ஒத்தையில் போட்டிங்கன்னா கரெக்டாக வரும். ஓகேங்களா? இது வந்து நான் ஏன் அடுத்த இதழில் போடுறேன் அப்படின்னா அந்த பூ வந்து லூஸ் ஆகிறது இல்லைங்க. சரிங்களா? பூ ஒவ்வொன்றுத்துக்கும் நம்ம பக்கத்துலேயே போட்டோம்னா ஒரு மாதிரி லூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். ஒரு பின்னல் பக்கத்துலேயே வருது இல்லைங்களா, அதனால் இப்போ இப்படியே போட்டோம்னா
நமக்கு அந்த இடம் வந்து ரொம்ப ஃபினிஷிங்காக நல்லா இருக்குங்க. சரிங்களா? ரொம்ப அழகாக வரும். நீங்கள் இது மாதிரி போடுங்க. போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? நான் உங்களுக்கு எடுத்து எடுத்து போட்டு காமிக்கிறேன். ஒரு டைம் வந்து அப்படியே போட்டு காமிக்கிறேன்னா உங்களுக்கு புரியட்டும் அப்படின்றதுக்காக நான் போடுறேன். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், இந்த பூவில் போட்டோம்னா அடுத்தது இந்த இதழ், அடுத்தது இங்கே பாருங்கள். நமக்கு இந்த பாருங்கள், பீட்ஸ் வைக்க வேணாம் அப்படின்னா, ஹோல்ஸ் சின்னதாக வேணும்னா நம்ம இந்த மாதிரி போட்டுக்கலாம். ஓகேங்களா? இப்போ இங்கே பாருங்கள், இது முடிஞ்சிச்சிங்களா? ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு போடும்போது இதில் தொடங்கணும். கடைசியில் இப்போ முடிஞ்சிச்சு, இதிலே முடிஞ்சிட்டோம். மேலே ஸ்டெப்ஸு பாருங்கள். அடுத்த நம்ம ரோ வர்றது எப்படின்னா, 2வது ஸ்டெப்ஸில் வர்றது ரோ எப்படின்னா, இங்கே பாருங்கள், இதில் வரும். ஓகேங்களா? இப்போ இந்த பூவில் போட்டோம்னா இந்த பூ. ஓகேங்களா? புரியுதுன்னு நினைக்கிறேன். நான் ஒரு சிலருக்கெல்லாம் உண்மையிலே பேக்ஸ் எல்லாம் நம்ம சொல்லித்தரோன்னா போடுறவங்களுக்கு உண்மையாக ரொம்ப டேலண்ட்டாக இருக்கிறவங்க புரிஞ்சுப்பாங்கங்க. கொஞ்சம் நமக்கு புரியல அப்படின்னாக்கா 2-3 முறை பார்த்தோம்னா புரியும். நம்ம ஏன்னா கிளாஸ் எடுக்கும்போதே இங்கே பாருங்கள், அடுத்த ஸ்டெப்ஸில் கிளாஸ் எடுக்கும்போதே ஒரு சிலருக்கு புரியுது இல்லைங்க. யூடியூப்பில் சொல்லி கொடுத்தா ஒரு சிலர் கொஞ்சம் சங்கடமாக தான் இருக்கும். நம்ம ஒரு சிலதெல்லாம் சொல்கிறோன்னா கொஞ்சம் ஸ்கிப் பண்ணி கூட நீங்கள் பாருங்கள். ஏன்னா வந்து நேரில் சொல்லித்தரதை விட இதில் நல்லாவும் புரியும். நேர்லனா கூட ஐயோ இப்படியா அப்படியான்னு சொல்லுவாங்க பிள்ளைங்க. இங்கே பாருங்கள், நமக்கு கரெக்டாக பெட்டல் வந்துடுங்க. கரெக்டாக அந்த இது வந்துடும். அழகாக எல்லாத்துலேயும் வந்துடுங்க ரோலையும். நீங்கள் இது மாதிரி போட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்றதுக்காக நான் சொல்கிறேன். ஏன்னா மொத்தமாக தெரியும், நமக்கு அந்த லூஸ் தன்மை வராது. சரிங்களா? இந்த பூ லூஸ் வருது பார்த்தீங்களா, ஒரு மாதிரி பின்னல் லூஸாக தெரிற மாதிரி இருக்கும். அது மட்டும் நமக்கு இல்லாமல் தெரிறதுக்காக தான் நான் இந்த மாதிரி சொல்லி கொடுக்குறேங்க. இதை நான் ஒரு நாள் சொன்னேன் உங்களுக்கு, ஃப்ளவர் போட்டு காமிக்கிறேன்னு. அதுக்காக நான் போட்டேங்க நான் இதை, வேறு ஒன்றும் இல்லை. நீங்கள் இதை பார்த்துட்டு எத்தனை பேருக்கு இது பிடிச்சிருக்குதுன்னு சொல்லுங்கள். நான் ஏதாவது தவறாக பேசியிருந்தால், யாராவது தவறாக பேசியிருந்தால் மன்னிச்சிருங்க. ஆனால் வந்து யார் மனசையும் கஷ்டப்படுத்தாதீங்க தயவுசெய்து. நம்ம வந்து சொந்த பந்தங்கள்தை விட யூடியூப்பில் இருக்கிறவங்க ரொம்ப நல்லா ஒரு பழக்கமாக இருப்பாங்கன்றதுக்காக நம்ம சொல்கிறோம். இங்கே பாருங்கள், எல்லாத்துலேயுமே நம்ம போட்டுட்டோம். சரிங்களா? இப்போ நம்ம இதை இப்படி உள்ளே சொருவிக்கலாம். இங்கே பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இந்த பூ. நீங்களே பாருங்கள், இந்த பக்கம் பாருங்கள். இந்த பின்னலில் நமக்கு இந்த இடத்துல அது பக்கத்துலேயே போட்டோம்னா இந்த இடத்துல கொஞ்சம் ஒரு மாதிரி ரஃப்பாக பெருசு பெருசாக வரும். இதில் வரல பாருங்கள். இந்த மாதிரி போட்டிங்கன்னா கண்டிப்பாக வராது. ஓகேங்களா? இதை பார்த்து நீங்களும் போடுங்க. சரிங்களா? இந்த அடுத்தவங்கள பேசுகிறதோ அந்த மாதிரி வேணாம். யாரையும் பேசுகிறது இல்லைங்க. ஒரு நம்ம சேனல் ஓப்பன் பண்ணது எதுக்குன்னா ஒரு கூடையை போட்டு காமிக்க தான். நான் வந்து கிளாஸ் எடுக்கிறேன். ஒரு 20 பசங்க வராங்க. அவங்களுக்கு நம்ம கிளாஸ் எடுக்கிறோம். எத்தனையோ விதமான கூடைங்க, எத்தனையோ விதமானது போடுறோம். நாங்கள் எல்லாத்தையும் யூடியூப்பில் போடுறது இல்லைங்க. ஏதோ ஒரு சிலதை நான் யூடியூப்பில் போடுவேன். ஓகேங்களா? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த கூடையும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இது இன்னொரு கூடையும் நான் வேறு கலரில் போடலான்னு இருக்கிறேங்க. இது ரொம்ப அழகாக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சிங்க. உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.